exercise 1.187. An amount of 5,000 is to be deposited in 3 different bonds bearing 6%, 7% and 8% per year respectively. Total annual income is 358. If the income from the first two investment is 70, more than income from the third, then find the amount of investment in each bond by rank method. Solution: let the three bonds X, Y, Z. Let the three bonds X, Y, Z. X plus Y plus Z equal to 5,000. Bearing 6%, 7% and 8%. 6% 6 by 100, 7% plus 7 by 100, 7 by 100 plus 8Z by 100 equal to 358. For example, 2% 2 by 100, 4% 4 by 100. இதே மாதிரி தான் இங்கே 6%, 7%, 8%. 6x by 100 plus 7y by 100 plus 8z by 100 equal to 358. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து சிம்பிளை பண்ணோம்னா 6x இந்த LCM எடுத்துட்டு இது ரைட் ஹேண்ட் சைடு 100 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். 6x plus 7y plus 8z equal to 35,800. அடுத்தது என்னன்னா, if the income from the first two investment is 17 more than income from the third, அப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா 6x by 100 plus 7 by 100 minus more than minus 8z by 100 equal to 17 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால இது LCM எடுத்தோம்னா 6x plus 7y minus 8z equal to 100 ரைட் ஹேண்ட் போயிடுச்சுன்னா 7,000. இதை 3 ஃபஸ்ட்டு ஒன்றா எழுதிக்கோங்க. x plus y plus z equal to 5,000. 6x plus 7y plus 8z equal to 35,800. 6x plus 7y minus 8z equal to 7,000. அதுக்கப்புறம் the rank the matrix formula எழுதுவோம். the matrix formula AX equal to B. இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் தெரியும் உங்களுக்கு. AX equal to B. ஏன்றது என்ன? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், பி என்றது வந்து அந்த 3 ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கின்ற கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்டை எழுதுக்கணும். AX equal to B. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, தி ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் A, B. ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன? ஏயும் பியும் சேர்த்து எழுதுக்கணும். அப்போ எப்படி எழுதுனா 1 1 1 5,000, 6 7 8 35 and 8,000, 6 7 8 35 and 8,000. அது தேர்டு ரோ வந்து 6 7 minus 8 6 7 minus 8 7,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் டு ரோ எக்கலான் ஃபார்ம். ரெடியூஸ் டு ரோ எக்கலான் ஃபார்ம்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட் இருந்தால் நல்லதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்கு. ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். அதே ஃபஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி செகண்ட் ரோவில் இருக்கிற தேர்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆகணும். திருப்பியும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். அதே ஃபஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி தேர்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆகணும். ரெடியூஸ் டு ரோ எக்கலான் ஃபார்ம் இஸ் A, B. ஃபஸ்ட் ரோவை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுக்கோங்க. இந்த செகண்ட் ரோ கண்டுபிடிக்கணும்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே 1 இருக்குது, ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 6 இருக்குது. அப்போ இங்கே +6 இருந்ததுன்னா -6ஆல் இந்த ஃபஸ்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த R2வை கண்டுபிடிச்சா அதுதான் R tends to R2 minus 6R1. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா
R2 tends to R2 6 or minus 1. R2 இருக்கிற வேல்யூ என்ன 678 35800 678 35000 அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மைனஸ் 6ஆல் R1 மல்டிப்ளை பண்ணுங்க. -6 -6 30,000. இது சப்ராக்ட் பண்ணும்போது 0 1 2 35,800ல் 30,000 போச்சுன்னா 5,800 வந்துடும். இந்த எலிமெண்ட்ஸ் தான் செகண்ட் ரோவில் எழுதுக்கோங்க. அடுத்தது தேர்ட் ரோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அதே மாதிரி தான். அதே ஃபஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி தேர்ட் ரோவில் இருக்கிற தேர்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகும். அப்போ என்ன பண்ணுன்னா இங்கே +6 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட் ரோவை -6ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இது 0 வந்துடும். அதுதான் R3 tends to R3 minus 6R1. இப்போ R3ஓட வேல்யூ என்ன 67 minus 8 7000 67 minus 8 7000. அதுக்கப்புறம் இது வந்து -6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -6 30,000. அப்போ இது சப்ராக்ட் பண்ணோம்னா 0 1 -14 -23,000. அதுக்கு வந்து தேர்ட் ரோவில் எழுதுக்கோங்க. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு. அடுத்து ஸ்டெப் 2க்கு போனோம்னா செகண்ட் ரோவை பேஸ் பண்ணி தேர்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டை 0 ஆகும். திருப்பி சொல்கிறேன். செகண்ட் ரோவை பேஸ் பண்ணி தேர்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டை 0 ஆகும். திருப்பி சொல்கிறேன். செகண்ட் ரோவை பேஸ் பண்ணி தேர்ட் ரோவில் இருக்கின்ற செகண்ட் எலிமெண்ட்டை 0 ஆகும். இதுதான் ஸ்டெப் 2. அதுக்கப்புறம் என்ன ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸு இந்த ரோ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுக்கோங்க. இந்த தேர்ட் ரோ மட்டும்தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஸ்டெப் 2ல். இது எப்படி கண்டுபிடிக்கணும், தேர்ட் ரோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ என்ன இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போது R3 = R3 மைனஸ் R2 போட்டாலே இங்கே இது -1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே மைனஸ் ஆகிடும். இந்த ரெண்டு சப்ராக்ட் பண்ணாலே நமக்கு ஸ்டெப் 2ல் வேல்யூ கிடச்சிடும். அதுதான் ஓகே. ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் ரோ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுக்கணும். தேர்ட் ரோ செகண்ட் ரோ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுக்கணும். தேர்ட் ரோ கண்டுபிடிக்கணும். இந்த ரோ கண்டுபிடிக்கணும்னா R3 tends to R3 minus R2. இப்போ R3ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 1 -14 -23,000 மைனஸ் R2 இதுக்கு எல்லாத்துக்கும் -1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 -1 -2 -5,800. இது சப்ராக்ட் பண்ணனா 0, இது சப்ராக்ட் பண்ணா 0, இது சப்ராக்ட் பண்ணா -16, இந்த ரெண்டு சப்ராக்ட் பண்ணோம்னா 28,800. இதை அப்படியே தேர்ட் ரோவில் எழுதுவோம். இப்போது ஸ்டெப் 1 ப்ராசஸ் முடிஞ்சு, ஸ்டெப் 2 ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு என்ன பண்ணா இந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தோம்னா R1 2 3 தி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 3. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் AB = 3. அதுக்கப்புறம் ரேங்க் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் A கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஏன்றதுனா 3/3 மேட்ரிக்ஸ் 1 1 1 1 1 1 0 1 2 0 1 2 0 0 -16. இதுதான் ஏ. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். இதுலேயும் 1 2 3 தி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இஸ் 3. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் A = 3. நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் என்ன? XY Z. நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் வந்து 3. தேர்ஃபோர் n = 3. இதோட கண்டிஷன் ரேங்க் ஆஃப் A = ரேங்க் ஆஃப் AB = n. இது ரேங்க் ஆஃப் A3, ரேங்க் ஆஃப் ABயும் 3, n = 3. மூணுமே ஈக்குவலாக இருக்குதுன்னா தேர்ஃபோர் தி கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடணும். சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் திரும்பி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுக்கணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் என்ன எழுதுக்கணும்? A எழுதுக்கணும், X எழுதுக்கணும், இது வந்து Bயா எழுதுக்கணும்.
The matrix form is AX equal to B. A கண்டுபிடிச்ச எலிமெண்ட்ஸ் 1 1 0 1 2. எக்ஸ்ன்றது வந்து XYZ. B என்றது 5800 minus 28000. ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். 1 into x x, 1 into y y, 1 into z z equal to 5000. செகண்ட் ஈக்குவேஷன் 0 போடணும் அவசியம் கிடையாது. 1 into y y, 2 into z to z equal to 5800. இதில் y is x is 0, y is 0, z மட்டும் minus 16, z equal to minus 28,800. z equal to 28 by 16 minus minus cancel ஆகிடும். இது ரெண்டு சிம்ப்ளை பண்ணோம்னா 16 28,000 16 1 போட்டோம்னா 16 12 வரும். 8 வந்து இறக்கிட்டோம்னா 16 into 8 வந்து 128 equal to 0. இங்கே ரெண்டு ஜீரோகள், அந்த ரெண்டு ஜீரோ இங்கே வச்சுருங்க. இசட்டோட வேல்யூ என்ன 1800. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த இசட்டை செகண்ட் ஈக்குவல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பையோட வேல்யூ வந்துடும். சப்ஸ்டிடியூட்டிங் இசட் ஈக்குவல் டு 1800 into y plus 2 z equal to 5800. y plus 2 into z ஓட வேல்யூ 1800 equal to 5800. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா y plus 3600 equal to 5800. இந்த 3600 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. y equal to 5800 minus 3600. இதிலிருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா y ஓட வேல்யூ வந்து 2200 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த இசட்டோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். Substituting y equal to 2200 and z equal to 1800 in 1. First equation x plus y plus z equal to 5000. x plus y ஓட வேல்யூ என்ன 2200 plus z ஓட வேல்யூ என்ன 1800 equal to 5000. இந்த ரெண்டு ஆட் பண்ணாலே x plus 4000 ஆகிடும் equal to 5000. இப்போ இந்த 4000 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டேன்னா x equal to 5000 minus 400. So x equal to 1000. Therefore x equal to 1000, y equal to 2200, z equal to 1800. Bond 1 x, நமக்கு 3 bonds இருக்குல்ல. Bond 1 x equal to 1000, bond 2 y equal to 2200, bond 3 z equal to 1800.